உழைப்பு வறுமையாகிறது, வீட்டிலே படு தூங்கி இருக்கலாம், அட்லீஸ்ட் உனக்கு நல்ல சுகம் ஆரோக்கியமாக இருக்கும். இப்படி அலைந்து அலைந்து திரிந்து திரிந்து ஓழாய் போய்விட்டாயே. மக்களுடைய கூற்று ஒரு பக்கம், உலகத்தினுடைய வார்த்தைகள் ஒரு பக்கம், அவனுடைய எதிர்மறையான சூழ்நிலைகள் ஒரு பக்கம். ஆனால் எதுவுமே அவளை சோர்வடைய செய்யவில்லை. அந்த வார்த்தை சொல்கிறது, அன்புக்குரியவளே, இந்த விதவை என்னை எப்போதும் தொந்தரவு செய்கிறபடியினாலே, இங்கே அன்பானவர்களே, அவள் எப்போதும், அதாவது தொடர்ந்து 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 அவனை குறித்தும் அவளுக்கு கவலை இல்லை. மக்களுடைய ஸ்டேட்மெண்ட், மக்களுடைய வார்த்தைகள் என்ன சொல்லுவார்கள்? ஒரு நாளும் கேட்பார்கள், போய் வந்தாயே என்ன நடந்தது, போய் வந்தாயே என்ன சொன்னார்? அதே வார்த்தை, அதே பதில். யோசித்து பாருங்கள், எவ்வளவு காலம், வெகு நாள். அன்பானவர்களே, வெகு நாளா இருந்தாலும் சோர்ந்து போகவில்லை. நாளிலே என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய கால தாமதங்கள் உன்னை மறந்து விட்டார் என்று பொருள் அல்ல. டிலேஸ் ஆர் நாட் டினையல்ஸ். தொடர்ந்து அன்புக்குரியவர்களே, மக்கள் 1000 சொல்லலாம், நடக்காது, அது வாய்ப்பே இல்லை, சந்தர்ப்பமே இல்லை. ஆரம்பத்தில் சொன்னேன், வாய்ப்பே இல்லாத மனிதன், வாய்ப்பே இல்லாத சூழ்நிலை, வாய்ப்பே இல்லாத சந்தர்ப்பங்கள், வாய்ப்பே இல்லாவிட்டாலும் வாய்ப்புகளை தருகிற கர்த்தர். அவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடும் இல்லை. நாளிலே ஜெபித்து ஜெபித்து சோர்ந்து போய் இலக்கரித்து சூறைச்சரின் கீழ் உட்கார்ந்திருக்கிற என் அன்பு ஊழியர்களே, தொடர்ந்து ஜெபியுங்கள், வெற்றி நிச்சயம். இரண்டாவது ஒரு ஜெபத்தை குறித்து இந்த வார்த்தை சொல்லுகிறேன். அடுத்த வார்த்தை ஒரு பரிசேயனுடைய ஜெபம். யார் இவன்? மார்க்க பக்தி உள்ளவன், அன்பானவர்களே, ஆண்டவரை அறிந்தவன், அவன் வாழ்க்கையிலே நல்ல குணங்கள் இருக்கிறது, நல்ல பண்புகள் இருக்கிறது, நல்ல சுபாவங்கள் இருக்கிறது. அவன் சொல்லுகிறான், அன்பானவர்களே, வாரத்தில் 2 தின உபவாசம். அடுத்து அது மட்டுமல்ல, என் சம்பாத்தியத்தில் எல்லாம். நாளிலே என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாசிகளே, இன்றைக்கு தசமா கொடுக்கலாம், சம்பாத்தியத்தில் கொடுக்கலாம். இவன் சொல்லுகிறான், என் சம்பாத்தியங்கள் எல்லாம். அவனுடைய கருத்து என்னவென்றால், ஒரு லோன் வாங்கும் போது தசமபாகம், அவனுடைய PF வாங்கும் தசமபாகம், இன்சென்டிவ் தசமபாகம், அவனுடைய ஓவர் டைம் தசமபாகம், அவன் பெறுகிற ஒவ்வொரு பணத்திற்கும் தசமபாகம் செலுத்துகிறார். இன்றைக்கு இதை செய்கிற மக்கள் மிக குறைவு. ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே ஒன்றை நீங்கள் பார்க்கலாம், அவனை மையப்படுத்தி ஜெபித்தார். நான் படிக்கிறேன், கேளுங்கள். தேவனே, முதலாவது வார்த்தை நான். யோசித்து பாருங்கள். அடுத்து இவன். யோசித்து பாருங்கள். அடுத்தவளை ஒப்பிட்டு பார்ப்பது, ஒப்பிட்டு ஜெபிப்பது ஜெபம் அல்ல. உங்கள் ஜெபம் அடுத்தவளை தூக்கிவிட வேண்டும், அடுத்தவளை குழிக்குள்ளே தள்ளக்கூடாது. உங்கள் ஜெபத்திலே அடுத்தவர்களை நீங்கள் உற்சாகப்படுத்த வேண்டும், அடுத்தவளை குற்றப்படுத்த கூடாது. யோசித்து பாருங்கள். அவன் சொன்னான், இந்த மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போல அல்லாமல், அன்பார்களே, கண்கள் கர்த்தரை பார்க்க வேண்டும், மனிதனை பார்க்க கூடாது.